ஒற்றுமை அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பிலான பேரரசரின் பரிந்துரையை பெர்சாத்து கட்சி தலைவர் முஹிதீன் யாசின் தன்னிச்சையாக நிராகரித்தார் என்ற குற்றச்சாட்டை முஹிதீனின் முன்னாள் முதன்மை அந்தரங்க செயலாளர் மாஷூகி முகமது மறுத்துள்ளார். நாட்டின் 15வது பொது தேர்தலுக்கு பின்னர் தொங்கு அரசாங்கம் ஏற்பட்ட பிறகு அப்போதைய பேரரசர் உடனான முஹிதீனின் சந்திப்பின் போது பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங்கும் உடன் இருந்ததாக நேற்று பதிவிட்ட ஒரு முகநூல் பதிவில் மாஷூகி குறிப்பிட்டுள்ளார். முடிவு செய்யப்படுவதற்கு முன்னர் பேரரசரின் பரிந்துரை குறித்து பிரிகாத்தான் நேஷனல் உச்சமன்றத்துடன் முஹிதீன் கலந்து ஆலோசிக்காமல் அப்பரிந்துரையை தன்னிச்சையாக நிராகரித்ததாக பாஸ் மற்றும் பெர்சாத்து கட்சி தலைவர்கள் தம்மிடம் தெரிவித்ததாக பெர்சாத்துவிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட அதன் உச்சமன்ற உறுப்பினர் வான் அமாட் ஃபைசால் வான் அமாட் கமால் நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தார். நாட்டின் 15வது பொது தேர்தலில் எந்த ஒரு கட்சியோ அல்லது கூட்டணியோ ஆட்சி அமைக்கும் அளவுக்கு போதிய இடங்களில் வெற்றி பெறாமல் போனதால் தொங்கு அரசாங்கம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த முட்டுக்கட்டையிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு வழியாக பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ஒரு ஒற்றுமை அரசாங்கத்தை முன்மொழிந்திருந்தார். ஆனால் பக்காத்தான் ஹரப்பானுடன் சேர்ந்து பணியாற்ற முடியாது என்று பரிகாத்தான் நேஷனல் சார்பில் முஹிதீன் யாசின் தன்னிச்சையாக திட்டவட்டமாக கூறிவிட்டார் என்று வான் ஃபைசால் தெரிவித்திருந்தார். 15வது பொது தேர்தலில் பக்காத்தான் ஹரப்பானும் பரிகாத்தான் நேஷனலும் ஓரளவுக்கு சம அளவில் இடங்களை கொண்டிருப்பதன் காரணத்தால் சுழல் முறையில் அன்வாரும் முஹிதீனும் பிரதமர் பதவியை வகிக்கும் ஒரு பரிந்துரையும் அப்போது முன்வைக்கப்பட்டதாக தம்மிடம் கூறப்பட்டது என்று வான் ஃபைசால் தெரிவித்திருந்தார். ஆனால் கொள்கை அடிப்படையில் டிஏபி கட்சியுடன் சேர்ந்து பணியாற்ற முஹிதீன் விரும்பவில்லை அல்லது மொத்தம் 115 இடங்களை நாங்கள் கொண்டிருந்த காரணத்தால் ஒற்றுமை அரசாங்க பரிந்துரையை நிராகரிப்பது என்று முஹிதீன் முடிவு செய்திருக்கலாம் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் டிஏபி கட்சியுடன் இணைந்து அரசாங்கத்தை அமைக்கும் பரிந்துரையை நிராகரிப்பது என்று முஹிதீனும் ஹாடியும் செய்த முடிவு ஒரு சிறந்த அரசியல் முடிவு என்பது பின்னர் நிரூபிக்கப்பட்டதாக மாஷூகி தெரிவித்துள்ளார். அப்படி ஒரு முடிவு ஏற்கப்பட்டிருந்தால் 2023ஆம் ஆண்டில் நடந்த 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் பரிகாத்தான் நேஷனல் தோல்வியுற்றிருக்கும் என்றும், ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை என்றும் மாஷூகி தெரிவித்தார். தனது அதிகாரத்தின் கீழ் இருக்கும் பள்ளிகளில் நிலவும் கட்டொழுங்கு பிரச்சினைகளை கையாளவும் பாதுகாப்பை அதிகரிக்கவும் கல்வி அமைச்சு பல நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. மாணவர்களின் மனநல பரிசோதனைகளை அதிகப்படுத்தவும் அதிகமான சிசிடிவி கேமராக்களை பொருத்தவும் கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதும் இந்நடவடிக்கைகளில் அடங்கும் என்று நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நாடு முழுமையில் தேர்வு செய்யப்பட்டுள்ள பள்ளிகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்துவதற்கு மட்டும் கூடுதலாக 50 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும், இதற்கு முன்னர் இதற்காக 30 லட்சம் ரிங்கிட் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு உளவியல் ரீதியிலான ஆதரவை மேம்படுத்த வரும் நவம்பர் மாதத்திற்குள் நாடு முழுமையிலும் உள்ள பள்ளிகளில் 500 வழிகாட்டிகள் மற்றும் ஆலோசனை வழங்கும் ஆசிரியர்கள் உட்பட மொத்தம் 10,096 புதிய ஆசிரியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டு விடுவார்கள் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது. பணியில் இருக்கும் வார்டன்களில் பணிச்சுமையை குறைக்கவும் மாணவர்களின் பாதுகாப்பு கண்காணிப்பை அதிகரிக்கவும் குறுகிய கால பணி அடிப்படையில் மொத்தம் 600 முழு நேர தங்கும் விடுதி உதவி வார்டன்கள் பணியில் அமர்த்தப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் உடனான தொடர்ச்சியான சந்திப்பு மற்றும் உளவியல் ஆதரவை வழங்குவதற்காக 1ஆம் வகுப்பில் இருந்து 6ஆம் படிவம் வரைக்குமான மாணவர்களுக்கு உளவியல் சுகாதார பரிசோதனை திட்டத்தை சுகாதார அமைச்சுடன் இணைந்து கல்வி அமைச்சு அதிகரிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி வளாகத்திற்குள் மாணவர்களுக்கு சிறந்த பாதுகாப்பை வழங்குவதற்காக சிறார் பாதுகாப்பு கொள்கை விரைவில் இறுதி வடிவம் காணப்பட்டுவிடும் என்றும் கல்வி அமைச்சு கூறியது. பண்டார் உத்தாமாவில் பள்ளி ஒன்றில் சக மாணவியை கொலை செய்ததாக நேற்று குற்றம் சுமத்தப்பட்ட மாணவனை மனநல பரிசோதனைக்கு உட்படுத்தும்படி பெட்டாலிஞ்சியா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்றம் சுமத்தப்பட்ட மாணவன் நீதிமன்ற விசாரணையை எதிர்கொள்ளும் வகையில் அவனை மனநல பரிசோதனைக்கு அனுப்பும்படி குற்றவியல் சட்டத்தின் 342வது பிரிவின் கீழ் மஜிஸ்ட்ரேட் அமீரா ஷரியாட்டி ஜைனால் உத்தரவிட்டுள்ளார். இவ்வாண்டு ஜனவரி மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையில் மட்டும் கிளந்தானில் உள்ள பள்ளிகளில் நடந்துள்ள பகடிவதை சம்பவங்கள் தொடர்பில் மாநில போலீசார் 25 விசாரணை அறிக்கைகளை திறந்துள்ளதாக கிளந்தான் மாநில போலீஸ் தலைவர் யூசுப் மமாட் நேற்று தெரிவித்தார். இவ்வாண்டு ஜூலை 11ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் இந்த பகடிவதை சம்பவங்கள் விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார்.
பகடிவதை சம்பவங்களை ஒரு தவறான செயலாக இனியும் எடுத்துக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்ட அவர், அவற்றை கட்டொழுங்கு அடிப்படையிலான தவறான செயலாகவும் கருதிவிட முடியாது என்றும் அவை ஒரு சமூக நோய் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோலாலம்பூர் வந்தடைவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அதிபரின் வருகை உறுதி செய்யப்பட்டது என்று மடானி அரசாங்கத்தின் பேச்சாளரும் தொடர்புத்துறை அமைச்சருமான டாக்டர் ஃபமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் தமான் டூத்தாவில் உள்ள ஹர்தாமாஸ் ரீஜென்சி அருகே நேற்று பிற்பகல் இடியுடன் கூடிய மழையின் போது மரம் விழுந்து கார் நசுங்கியதில் 40 வயதுடைய ஒருவர் உயிரிழந்தார். கெப்போங் பாருவில் உள்ள ஜலான் மெட்ரோ பிரிமாவில் கார் மீது மரம் விழுந்ததில் 30 வயதுடைய ஒரு பெண்ணும் காயம் அடைந்ததாக கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. மாலை 4 மணி முதல் 5:30 மணி வரை நகர மையத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ததை தொடர்ந்து பல அவசர அழைப்புகள் வந்ததாக அந்த துறை தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.